ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நாடாளுமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் மீது அவரை நீக்கணும், பதவி நீக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிந்து நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதியை விமர்சிக்கலாமா? அந்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருக்கக்கூடாது. பெரியார் கூட நீதிபதிகளின் தீர்ப்பை தான் விமர்சித்தார். ஆனால் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அதை நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது பிடிக்காத தீர்ப்பாக இருந்தால் கூட மேல்முறையீடு போகலாம், ரிவ்யூ பெட்டிஷன், இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இருக்க ஒழிய தீர்ப்பை கட்டுப்படணும். பாபர் மசீதியில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரியான விஷயம்தான். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சுவாமிநாதனை நீக்கணும்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களே, இது எப்படி தோழர்? சட்ட ரீதியாக இது ஒரு சரியான விஷயமா ஒரு நீதிபதியை பண்ணுறது, இல்லை சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்கா? இதை எப்படி பார்க்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 124 சப்செக்ஷன் 4 இருக்கு. இது பிரத்யேகமா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை இம்பீச் பண்றதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு 128. ஸோ ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாம ஜுடிஷியல் இன்கொயரி கமிஷன் ஆக்ட் இருக்கு 1968. அந்த ஜுடிஷியல் என்கொயரி கமிஷன் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நீதிபதியை இம்பீச் பண்ணலாம், அவர் தப்பு பண்ணும்போது அவர் இம்பீச் பண்ணலாம் அப்படிங்கிறது உறுதியான நடவடிக்கை. இப்போ இந்த ஜுடிஷியல் கமிஷன் ஆக்டா இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல் 124 இருக்கட்டும், இம்பீச்மெண்ட் பண்ணும்போது சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவன் மிஸ்பிஹேவியர், இன்கேப்பபிலிட்டி, இது மாதிரி பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் நீக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், ஜி.ஆர். சுவாமிநாதனை ஏற்கனவே 2 நீதிபதிகள் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க கோர்ட்ல இவர் மேல. அது ஒரு தனி வழக்கு, கரூர் வழக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது தனி வழக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க சபாநாயகர்கிட்ட. இந்த கடிதம் கொடுக்கறதுக்கே மெஜாரிட்டி வேணும். 100 எம்பிக்கள் இருந்தா தான் லோக்சபாவினுடைய தலைவரான ஓம் பிர்லாட்ட கொண்டு கொடுக்கவே முடியும். ஓம் பிர்லாட்ட கடிதத்தை கொடுத்துட்டாங்க. இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு மேலதான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதே ராஜ்யசபாவா இருந்தா மெஜாரிட்டி 50 எம்பி கொடுக்கணும். 50 எம்பி கொடுத்தாதான் நம்ம சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபாட்ட கொடுக்க முடியும். ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இதோட முடியாது. இது எதுக்கு? இந்த இம்பீச்மெண்ட்டுடைய பிகினிங் ப்ராசஸ் தான் இது. இந்த கடிதத்தை வாங்கிட்டு இந்த கடிதத்தை வச்சு ஒரு என்கொயரி கமிட்டியை அவங்க போடுவாங்க. யாரு? பார்லிமெண்ட் ஒரு என்கொயரி கமிட்டி போடும். அந்த என்கொயரி கமிட்டியில 3 பேர் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய மூத்த நீதிபதி, யூஸ்வலா பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பாரு. 2வது ஏதோ ஒரு நீதிமன்றத்தினுடைய, அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி அவங்க இருப்பாங்க. யூஸ்வலா ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பாரு. 3வது ஒரு லீகல் எக்ஸ்பர்ட். இந்த 3 பேரும் உட்கார்ந்து ஒரு என்கொயரி கமிட்டி மாதிரி நடக்குது. லிட்டரலா என்கொயரி கமிட்டி தான், பட் ஆனால் ஒரு கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். யார்கிட்ட கொடுக்கணும்? பார்லிமெண்ட்ல தான் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட் திருப்பியும் பார்லிமெண்ட்ல விவாதமாக மாற்றப்படும். அப்படி விவாதம் பண்ணும்போதும் குறைஞ்சபட்சம் 50% லோக்சபா மெம்பர்ஸோ இல்ல 2/3 அன்னைக்கு பிரசன்ட் ஆனதுல 2/3 மெஜாரிட்டியோ காமிச்சாதான் இந்த இம்பீச்மெண்ட் அக்செப்டட். இந்த இம்பீச்மெண்ட் அதுக்கு பிறகு ஜனாதிபதிக்கு போகும். அங்க பார்லிமெண்ட்ல அதுக்கான போதிய வாக்கெடுப்பு கிடைச்சிருச்சுன்னா இது போகும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குதுல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில ஒரு ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா, அவர் வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எரிஞ்ச நிலையில பிடிச்சாங்க அப்படின்னு. அவர் மேல ஒரு என்கொயரி நடத்தப்பட்டுச்சு. அந்த என்கொயரி பார்லிமெண்ட் பண்ணல. அந்த என்கொயரி யார் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே பண்ணாங்க. தலைமை நீதிபதியே பண்ணாரு. அந்த ரிப்போர்ட்டை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு அனுப்பிச்சாங்க. இவர் மேல தப்பு இருக்குன்னே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு போட்டு அவங்க என்கொயரி பண்ணாங்க. 3 நீதிபதிகள் கிடையாது, 5 உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வை உச்சநீதிமன்றமே உருவாக்கி அது இன்கோர்ட்டா பண்ணாங்க. வெளியே பண்ணல, இன்கோர்ட்டாவே அது நடந்துச்சு. கோர்ட்டுக்குள்ளேயே அவங்களே முடிவு பண்ணி உச்சநீதிமன்றமே நடத்தி அந்த அறிக்கையை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? பிரதமர்கிட்ட கொடுத்தாங்க, ஜனாதிபதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கான முயற்சியும் நடந்துச்சு பாராளுமன்றத்துல. அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்த ராஜ்யசபாவினுடைய சபாநாயகர் திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு, அந்த டிஸ்கஷன் அந்த அன்னைக்கு மத்தியானம் ராஜ்யசபால வந்திருக்க வேண்டியது யஷ்வந்த் வர்மா குறித்தான இம்பீச்மெண்ட் மோஷன். அது வர்றதுக்கு முன்னாடியே அவர் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனார் அப்படின்னு. சோ அப்ப இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் யஷ்வந்த் சர்மா ஒரு கரப்டான ஆளு, ஒரு நீதிபதியாக இருந்தாலும் அவர் கரப்டா இருக்காருன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு அறிக்கையில. அந்த அறிக்கையெல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்தியா டுடே வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. அவர் அந்த நேரத்துல பதட்டமா யாராருக்கெல்லாம் போன் பண்ணாரு, எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் யஷ்வந்த் சர்மா மேல ஒரு விஷயம் கூட நடவடிக்கை எடுக்கல. இப்படி இருக்கும்போது நம்ம எம்பிக்கள், அதாவது இந்தியா கூட்டணி எம்பிக்கள், நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் போய் கொடுத்துருக்காங்க. இதை மோடி அரசாங்கம் முதல்ல ப்ராசஸ் பண்ணணும். அவங்க கொடுத்த லெட்டரை வாங்கி வச்சுட்டாங்க.
இப்ப என்கொயரி கமிட்டி அமைப்பாங்களான்னா இது வரைக்கும் என்கொயரி கமிட்டி அமைக்கல. அது அமைக்கிறதாவும் சொல்லல. யஸ்வந்த் சர்மாவுக்கு இன்னும் என்கொயரி கமிட்டி போடல. சோ அப்போ இது வந்து ஒரு இழுத்தடிப்பு வேலை தான் இவங்க வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க. ரெண்டாவது, எல்லா நீதிபதிகள் மேலையும் நம்ம வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர முடியுமா? இப்ப நமக்கு சாதகமான இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் பார்ப்பனர், சுமன் ஸ்ரீராமன் எல்லாம் பேசுறாரு. அவர் பார்ப்பனராக இருப்பதால் அவரை பழிவாங்குகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையை தான் சொல்றாரு, அவரை வந்து பழிவாங்குறாங்க அப்படின்னு. பார்ப்பனரா இருக்கிறதுனாலயோ, நமக்கு சாதகமான தீர்ப்பு வராதனாலயோ ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ உடனே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்துட முடியாது. அப்படி பார்த்தா இந்தியாவில் தினம் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான லெட்டரை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா தான் இருக்கும். ஆனா அப்படி பண்ணல. இவர் மேல திரும்ப ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கறத வந்து பதிவு பண்றாங்க. இதுல குறிப்பா நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல தீபம் ஏற்றுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாள் 3ஆம் தேதிக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். சோ அப்ப இது ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா உள்நோக்கத்தோடு இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதனோட பொருத்தி எதை பாக்குறாங்க அப்படின்னா, கரூர்ல நடந்த நெரூர் தீர்ப்பு. கரூர்ல நெரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கிராமம் இருக்கு. அங்க வந்து காசி சதாசிவசாமி கோயில் ஒன்று இருக்கு. சதாசிவசாமின்னு ஒரு பண்டாரமா இருந்தவர் ஒருத்தர் வந்து ஞானி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு கோயில் வச்சிருக்காங்க. வருஷம் மே மாசம் அந்த கோயில்ல வந்து பார்ப்பனர்கள் அர்ச்சகர்கள் சாப்பிட்டுட்டு அந்த இலையை விட்டுட்டு போவாங்க. அந்த இலை மேல உருண்டு போறது கர்நாடகாவில். ஆமா, அதே மாதிரி இருக்கு. கர்நாடகா. சோ அந்த பக்தர்கள் உருண்டு போவாங்க, அது மேல அந்த எச்சல மேல போவாங்க. கரூர்லயும் அப்படி ஒரு சடங்கு இருக்கு. இது இருக்கக்கூடாது, இந்த சடங்கு இது மனித மாண்புக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி 2015லயே ஒரு வழக்கு போட்டு அது வந்து தடை வாங்கப்பட்டுச்சு. அது பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு. சோ அப்ப அன்னைக்கு 2 நீதிபதிகள், அன்னைக்கு நீதிபதி ஜட்ஜ் மணிக்குமார் நினைக்கிறேன், ஜட்ஜ் மணிக்குமார் அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் உட்கார்ந்து தெளிவா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 21 மனித மாண்புக்கு எதிரானது, அடிப்படை உரிமைக்கு எதிரானது, கண்ணியத்திற்கு எதிரானது. ஆமாங்க, ஒரு பார்ப்பனர் சாப்பிட்ட இலையில உருண்டு போறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தவறான ஒரு நடைமுறை. இது எவ்வளவு காலம் இருந்தாலும் முற்போக்கா சிந்திக்கக்கூடிய, முற்போக்கெல்லாம் வேண்டாம், சாமானிய மனுஷனே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சுகாதாரத்துக்கு எதிரானது. கரெக்டா சொன்னீங்க, சுகாதாரத்துக்கே எதிரானது. நான் நார்மலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் இப்ப பார்த்தானா கூட கோபப்படும், ஸ்கூல் போய் குழந்தை பார்த்தா கூட கடுப்பாகும், என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதை வழக்கு போட்டு தடுத்துட்டாங்க. 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தடுத்துட்டாங்க. இப்போ 8 வருஷம் கழிச்சு போன வருஷம் என்ன பண்றாங்க, போன வருஷம் முந்தின வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி சங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு ஜிஆர் சுவாமிநாதனுடைய கரெக்டா அவரோட பெஞ்சுக்கு வருது, அதுவும் வெகேஷன் பெஞ்சில் அவருக்கு வருது. இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்ல 3 நீதிபதிகள்கிட்ட போகலாம். இல்ல 2 விஷயம் இருக்கு, ஒன்னு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், இல்ல நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டா கூட 2 நீதிபதிகள் இருந்து 3 நீதிபதி அப்படிதான் போகணும். அது எப்படி ஒரு நீதிபதி விசாரிச்சாரு? இப்ப இவர் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. எப்ப கொடுக்குறாருன்னு தான் நம்ம பேசுறோம். மே 18ஆம் தேதி அந்த கோயில் திருவிழா, மே 17ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாரு. எல்லாமே ரொம்ப ஆமா, ஒரு அஜெண்டாவோட நடக்குதா இல்லையா? அப்ப இதுல எதிர் மனுதாரரை நீங்க சேர்த்தீங்களா? இல்ல நீங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல மத்த கோயில் பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுலையுமே எதிர் மனுதாரரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல, அவங்களோட நியாயத்தை பதிவு பண்ணணும்ல, எதுவுமே டைம் கொடுக்காம 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்து அவசரமா அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வைக்கிறது. இதுதான் வந்து உள்நோக்கமான செயல்பாடா அப்படிங்கிற கேள்வி எழுது. இது திருப்பியும் இந்த வழக்கு, கரூர் வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது மறுபடியும் 2 நீதிபதிகள் அமர்வுல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது தடை பண்றாங்க, அந்த எச்எல் மேல உருள்றதை தடை பண்ணிட்டு ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படின்னு யார ஜிஆர் சுவாமிநாதன் குறித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 128 பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படிங்கிறது எந்த இதுல வரும் அப்படின்னா, ப்ரொவோக்கன் மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ப்ரொவோக்கன் மிஸ்பிஹேவியர் கெப்பாசிட்டிக்குள்ள ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து திட்டமிட்டோ ஆக்சிடென்டலா இல்லாம திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இது போன்ற செயல்களை செய்தால், அது ஜட்ஜாக இருந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரொவோக்கன் மிஸ்பிஹேவியர்ல வந்து ரொம்ப தெளிவா வருது. அதாவது ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, இல்ல ஜுடிஷியல் ஹைரார்கியை மதிக்கிறதா ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்க அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, தப்பு இல்லை. அது வந்து காலங்காலமா நடக்கக்கூடிய ஜுடிஷியலான ஒரு நடைமுறை தான், நீங்க அங்க போலாம். ஆனா அதை மாத்துறது இருக்குல்ல, ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மதிக்காம ஜுடிஷியல் ஹைரார்கியை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க பாட்டுக்கு வந்து திருப்பி உடனே ஒரே ஒரு தனிநபரா உட்கார்ந்துக்கிட்டு அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறதுல எந்த வகையில நியாயம்? இப்ப இது வந்து நீதிமன்றத்தை வந்து ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு செயல் தான். நீதிமன்றத்துக்கு காலங்காலமா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு ஃபார்மேட் இருக்கு, அந்த வழியை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிஆர் சுவாமிநாதன் தன்னிச்சையா சில வழக்குகள் எடுக்கிறார் இல்லையா, இது ஒரு கேள்வியாகவே வருது. இப்ப ஏற்கனவே இருந்த வழக்கு, இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கவர்னர் இஷ்யூ வந்தப்ப அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த பல்கலைக்கழகத்துல வந்து
ஆளுநர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல உச்சநீதிமன்றத்துல விவாதத்தில் இருக்கு, பிரசன்சியல் ரெஃபரன்ஸ் டிஸ்கஷன்ல இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டா இவர் வந்து வெக்கேஷன் பெஞ்சில் இவர் வர்றாரு, இவருக்கு வருது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஸ்பெசிபிக்கான வழக்கு தேடி வருது, அந்த அலோகேஷன் நடக்குது. ஸோ அதுதான் இங்க சிக்கலான விஷயம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல சந்திரசூட் வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறப்ப அப்போ வந்து குஜராத்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜி வந்து டெல்லியில இருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த பெஞ்ச் அவங்க எப்ப வந்து கோர்ட்ல உட்கார்றாங்களோ அந்த பெஞ்ச் அவங்க வருதோ அவங்க பெஞ்சுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு சில முக்கியமான வழக்குகள் அவங்கள்ட்ட மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்தாங்க. பெலா திரிவேதி அவங்க பேரு. அந்த ஜட்ஜுக்கு மட்டும் வரும்போது அன்னைக்கு கபில் சிபலா இருக்கட்டும் இல்ல மத்தவங்க எல்லாம் விமர்சிச்சு வெளிப்படையா இந்து எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை எழுதுனாங்க. திரிவேதி வந்து ரிட்டையர்ட் ஆகி போகும்போது கபில் சிபல் அதை கலாய்ச்சாரு. போறீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்கும் அப்படின்லாம் கலாய்ச்சாரு. ஏன்னா இப்ப செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து உமர் காலித் யுஏபிஏவினுடைய பெயில் பெட்டிஷன்ஸா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு கேஸா இருக்கட்டும், இந்த எல்லா கேஸும் கரெக்டா அவங்கள்ட்ட மட்டும் வரும். ஜஸ்டிஸ் போஸ் எல்லாம் இருந்தாரு, அவங்க எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி இவங்கள்ட்டே வரும். இதை பார்க்கும்போது எல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க, எப்படி இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து இவ்வளவு கேஸ் வருது அப்படின்னு. அப்ப இது குறித்து கேரவன்ல எழுதும் போது பெஞ்ச் பிக்சிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஓ, யார்கிட்ட போகணுங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் இந்த பெஞ்சுக்கு தான் அந்த கேஸ் போகணும் அப்படிங்கிறது உள்ள சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடைமுறையில இருக்கு. அது வந்து பெஞ்ச் பிக்சிங் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லீகல் டேர்ம்னு சொல்லி இந்த வார்த்தையை அவங்க லீகல் டேர்ம் தான் அது. இல்ல லீகல் டேர்ம் கிட்ட லீகல் அது வேற மாதிரி சொல்லுவாங்க. பட் பெஞ்ச் பிக்சிங் அப்படிங்கிறது ஒரு வெக்காபுலரியா அதை சொன்னாங்க. சோ அப்ப இது நடக்குதா அப்படின்னா இது நடக்குது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இது உச்சநீதிமன்றத்திலே நடக்கும்போது இது ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தில் நடக்காது? வெக்கேஷன் பெஞ்ச் அவர் இருக்கும்போது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு இந்த வழக்கு வர்றது ஏன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்கனவே நிறைய பேர் வாஞ்சிநாதன் தோழரே எழுப்பினார். அது ஏன் கரெக்டா அவங்களுக்கு மட்டும் வெக்கேஷன் பெஞ்சுக்கு போகுது? அதே மாதிரி சவுக்கு சங்கர் கேஸ் எல்லாமே வெக்கேஷன் பெஞ்சில் ஜி.ஆர். சுவாமிநாதன் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியா ஒரு கனெக்டிவிட்டியா தான் பாக்குறாங்க. ஸோ அப்ப இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இம்பீச்மெண்ட்டினுடைய நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கடிதம் இருக்கு பாத்தீங்களா, ஓம் பிர்லா கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதை வந்து நாம மட்டும் கொடுக்கல, அதாவது தமிழ்நாடு எம்பிக்கள் மட்டும் கொடுக்கல. இதுல வந்து அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு இவங்க வந்திருந்தாங்க, பிரியங்கா காந்தி வந்திருந்தாங்க, ஒரு யூபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால் எம்பிக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் சேர்ந்து வந்து ஓம் பிர்லாவை பார்த்து தெளிவா பேசி இவர் தமிழ்நாட்டில் கலவரம் விளைவிக்கிற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்றாரு, இது வந்து தவறான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. இப்ப இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும், அப்பீல் ஆகி உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இல்ல வந்து மூவர் கொண்ட நீதிபதிகளை கொண்ட அமர்வு அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை விசாரிக்கும் போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் சரி இல்ல மற்ற விஷயங்களையும் சரி, அவர் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்து அதை எப்படியாவது நடைபெற்றணும் அப்படின்னு பாக்குறாரு. திருப்பரங்குன்றத்துல அவர் என்ன ஃபீல் பண்றாரு, எப்படியாவது தீபத்தை கொளுத்திருங்க, அதுக்கு பிறகு ஒரு வரலாற்றை பதிவு பண்ணிடலாம்ல, தீபம் அப்ப கொளுத்தப்பட்டுச்சு 2025 கொளுத்தப்பட்டுச்சு, பிரசிடென்ட் காமிச்சு முன் உதாரணத்தை காமிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா தமிழ்நாடு அரசு எவ்வளவு ஷார்ப்பா என்ன ஆனாலும் தீபம் ஏத்திடக்கூடாது, வழக்கமா எங்க ஏத்தணுமோ அங்க ஏத்தணும், பக்தர்கள் கும்பிட போறாங்க, எல்லா பக்தர்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க தொடக்க சொல்லி போட்டாங்கன்னா அடுத்து எங்க போய் முடிப்பாங்கன்னு தெரியும். கரெக்டா சொல்றீங்க. இதுதான் நீங்க வந்து இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான ஃபண்டமெண்டலே. தீபம் ஜெயச்சந்திரன் ஜட்ஜி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு தடவை ஏத்தனா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. நமக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவருக்கு தெரியாதா ராமர் சிலையை யாரு கொண்டு உள்ள வச்சாங்க, ஒரு தடவை எனக்கு சாமி கும்பிட அனுமதி பண்ணுங்கன்னு தானே கேட்டாங்க. இப்ப ஞானபாவி மசூதிக்குள்ள என்ன கேட்கறாங்க, அதுல ஏதோ சிவன் சிலை இருக்கிற மாதிரி இருக்கு, எங்களை ஒரு தடவை அனுப்புங்க நாங்க சாமி கும்பிட்டுக்கிறோம். அது பள்ளிவாசல்ல அவங்க இந்த ஊழு செய்யற இடம், தொழுகிறதுக்கு முன்னாடி காது கை கால்லாம் கழுவுறாங்க. ஆமா, அது பார்க்க சிவலிங்க மாதிரி இருக்கு, ஒரு ஃபவுண்டைன் அதை எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒரு தடவை அலோவ் பண்றதோ இல்ல ஒரு தடவை அவங்க தீபத்தை கொளுத்துறதோ எதுக்கான அடையாளம்னா நாளைக்கு தர்காவையே இல்லாம பண்றதுக்கான அடையாளம். ஏன்னா அதை நாம சொல்லல, ஹெச் ராஜா சொல்றாருல்ல, ஆமா அயோத்தியாக்குன்னு தர்காவை டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சோ அப்ப அவங்களுடைய நோக்கம் இருக்கு, அதை மையமா வச்சு ஒரு படம் வேற எடுத்திருக்காங்க. ஆமா, முருகன் கந்தன் கருணை நல்ல படங்க அதெல்லாம். இந்த அது முருகன் படமா இருந்தாலுமே மத வெறியெல்லாம் தூண்டுற திருவிளையாடலோ கந்தன் கருணை பழைய சாமி படங்கள்லாம் பெரியாரிஸ்டுகளே ரசிச்சு பார்ப்பாங்க. ஆமா, அது இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு முஸ்லீம்களே பார்க்கலாம், யாரையும் உங்களுக்கு தூண்டி விடுறது அதெல்லாம் கிடையாது. இது ஸ்கந்தன் மலை ட்ரெய்லரு, இதுல எல்லாத்தையும் அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இல்லைங்க, அதுவே இந்த வழக்குல போடலாம். அவர் என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க, தர்காவை நாங்க டிஸ்டர்ப் பண்ண போறதுலன்னு விவாதங்களை பேசுறாங்க. ஹெச் ராஜா என்ன சொல்றாரு, முருகன் மலை முழுவதும் இந்துக்களுக்கே சொந்தம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த. ஆமா,
அப்ப இது என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப இவ்வளவு உள்நோக்க முதல்ல நீங்க திருப்பரங்குன்ற என்னவான சுச்சுவேஷன்ஸ்ல இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் என்ன பிளான் போடுறாங்க, என்ன திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய பிரச்சனைல மையமான விஷயம். ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய வழக்குல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு 2017 தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை நம்ம படிச்சு பார்த்தாலே நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே வரும். 2017 தீர்ப்பு, அது மட்டும் இல்லாம 96 இந்த 2 தீர்ப்புலையுமே ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்போட ஒட்டி தான் நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 96ல அவங்க சொல்றாங்க 3 ஆப்ஷன் தான் இருக்கு. 96 தீர்ப்புல கோயில் நிர்வாகத்தை தவிர வேற யாரும் போய் தீபம் ஏற்றக்கூடாது. 2வது மலையில வேற ஏதாவது பகுதியில நீங்க தீபம் ஏற்றணும்னு நினைச்சாலும் கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறையினுடைய அவங்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வைக்கணும். 3வதா முக்கியமான விஷயம், அங்க தர்கா இருக்கு, அதை மனசுல வச்சுக்கோங்க. அதை சுத்தி 75 மீட்டருக்கு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க 96 தீர்ப்பு. இப்ப 96 தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. 2வது 2014 தீர்ப்பு சுப்பிரமணியம் போட்ட வழக்குல அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர் கேட்கிறாரு, நீங்க அதை வந்து தீபத்தோன்னு சொல்றீங்க, ஆதாரத்தை கொடுங்க, என்ன மெட்டீரியல் வச்சிருக்கீங்கன்னா எந்த மெட்டீரியலுமே இல்லை. இத சொல்லியே ஜஸ்டிஸ் வேணுகோபால் 4/12/2014 மனுதாரர் எதையுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேஸ வந்து முடிச்சு விட்டுறாரு. திருப்பி 2017 வர்றாங்க. அப்ப 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரமும் ஜஸ்டிஸ் பவானி சுப்பராயும் இவங்க 2 பேரும் தான் விசாரிக்கிறாங்க. 7/12/2017 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய வரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்சர்வேஷன்லாம் முடிச்சுட்டு, there is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed அப்படிங்கிறார். அங்க அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கு 2 மக்களுக்கு இடையில, அதை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப 2 நீதிபதி தெளிவா சொல்றாரு, இது கலவரத்துக்கான பிரச்சனை, இவங்க கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுதான் இவ்வளவு தீர்ப்புல கொடுக்குறாரு. 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பை எப்படி ஒரு நீதிபதி மறுப்பாரு? அப்ப இது ஒரு விதமான ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் தான். ஏற்கனவே இதே மாதிரி அவர் கரூர் இன்சிடென்ட்ல பண்ணிருக்காரு. அந்த நெரூர் கோயில பண்ணதனுடைய விளைவு அன்னைக்கு நீதிபதிகள் அதை எச்சரிச்சிருக்காங்க. இப்போ இத வந்து இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பை அதுக்கு பிறகு விசாரிச்ச நீதிபதிகள் ரத்தெல்லாம் பண்ணல. ஆனா இது மேல்முறையீடு ஒரு அப்ளை பண்ணி மேல்முறையீடு போறாங்க, எங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க, இல்ல உயர் நீதிமன்றத்துல 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உட்கார்ந்து விசாரிச்சாங்க அப்படின்னா இந்த ஆதாரங்கள்லாம் கொடுக்கும்போது, அதாவது இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே எல்லாம் கொடுக்கும்போது எல்லாமே வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு அரசும் சரி, சமூக ஆர்வலர்கள் எல்லா தகவல்களையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே எப்படி நடந்துச்சு, அது வந்து ஜார்ஜ் எவரெஸ்டும் சரி, அவர் வில்லியம் எல்டன் நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் பண்ண சர்வே. தமிழ்நாட்டில் சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து அளக்க ஆரம்பிச்சாங்க. எஸ் ராமகிருஷ்ணனோட யாமம்னு ஒரு நாவல் இருக்கும். அந்த நாவல்ல வந்து ஒரு காட்சியே வரும். இந்த குறிப்பிட்ட அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து கல் வச்சு சங்கிலி கட்டி இதை வந்து முக்கோண வடிவில் அளப்பாங்க. பட்டினப்பாக்கத்துக்கும் பல்லாவரத்துக்கும் இடையில ஒரு முக்கோண தன்மையான அளவையெல்லாம் செஞ்சாங்க. இதே மாதிரிதான் அங்க அங்க இவ்வளவு மதுரையிலையும் செஞ்சிருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. 1899 சர்வே டாக்குமெண்டே இருக்கு, வால்யூம் 24ல ரொம்ப தெளிவா இருக்கு. அதை பேஸ் பண்ணி மேப் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. 1932 நினைக்கிற ஒரு மேப், அந்த மேப்லயும் இருக்கு, எல்லா ஆதாரங்களுமே இருக்கு. ஆனா எந்த ஆதாரத்தையும் ஜி.ஆர். சுவாமிநாதன் பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறார். சோ அப்ப எதிர் மனுதாரர் இவ்வளவு ஆவணங்களை வைத்திருக்கிறாரே, அந்த ஆவணங்கள் எதையுமே ஏன் ஒரு நீதிபதி பரிசீலனை செய்யவே இல்லை? இது எல்லாமே ஒரு இன்டிசிப்ளினான ஒரு விஷயம் தான், இல்ல ப்ரொவன் மிஸ்பிஹேவியர் தான், இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம இன்கேபபிள்னு சொல்ல முடியாது. யாரு ஜி.ஆர். சுவாமிநாதன் நல்லா கேபபிளான ஆள் தான், 50,000 வழக்குகளுக்கு மேல தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்க. அப்புறம் இன்கேபபிளான ஒருத்தர் தான். ஆனா அவருடைய பிஹேவியர் என்னவா இருக்கு, டிசிப்ளின் என்னவா இருக்கு, அது ஜுடிஷியல் டிசிப்ளினையோ ஜுடிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ உட்பட்டதா அப்படின்னா அது இல்ல அப்படின்னு தான் இந்த இம்பீச்மெண்ட்ல அவங்க ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாங்க. சோ அப்ப இப்படிதான் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இதனுடைய பாதை இப்படிதான் போகும். மோடி அரசாங்கம் இந்த இம்பீச்மெண்ட்டை என்னவா எடுத்துக்க போகுது அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அவங்க இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே யஸ்வந்த் வர்மா கேஸ்லயே அவங்க எதையுமே ஸ்டார்ட் பண்ண. கையெழுத்து எத்தனை எம்பிகள் போட்டாச்சு? 120க்குள்ள போட்டிருக்காங்க. 120. 100 பேர் போட்டாலே போதும். லோக்சபால 100 பேர் போட்டாலே போதும். ராஜ்யசபால 50 பேர் போட்டாலே போதும். சோ அது வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஆனா இவங்க கையெழுத்து போட்டாங்க, கொடுத்துட்டாங்க. என்கொயரி கமிட்டி அவங்க உருவாக்கி அதை ஸ்டடி பண்ணி என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டை கொண்டு பாராளுமன்றத்தில் வச்சாதானே மெஜாரிட்டி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். மெஜாரிட்டியே இந்த சைட்ல இந்தியா கூட்டணிக்கு இருந்தாலும் முதல்ல என்கொயரியை பண்ணணும்ல. அவங்க என்கொயரி பண்ணாம இருக்கிறதா நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இதுல நமக்கு இல்ல லீகல் ப்ரொசீஜர் படி இத்தனை எம்பிக்கள் கொடுத்தா உங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க கண்டிப்பா ஒரு கடிதம் கொடுத்தா கண்டிப்பா என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும். கடிதம் கொடுக்கறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சோ ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை ரைஸ் பண்றதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் எதிர்கட்சிக்கு இருக்கு. யாருக்கு? இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. அதை அவங்க செய்யறாங்க. ஆனா மோடி அரசாங்கம் அதை ப்ராசஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா நமக்கு ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு.
நீங்க இந்த நேரத்துல செய்யணுமா இல்லையா? 2 மக்களுக்கு இடையில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. தமிழ்நாடு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மாநிலத்துல இங்க வந்து காலங்காலமாக இஸ்லாமிய மக்களும் இந்துக்களும் ஒரே அண்ணன் தம்பிகளா மாமச்சானா அவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கிறாங்க. நீங்க மதுரையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழகர் கோயில் அந்த இது அழகர் ஆத்துல இறங்குறது எவ்வளவு பெரிய சம்பவம் அது. ஒரு பக்கம் ஆரப்பாளையம் நினைக்கிறேன், எல்லா முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியா தான். 2 சைடுமே முஸ்லீம் இருக்கு. கோரிப்பாளையம். இந்த கோரிப்பாளையம் முஸ்லீம்கள் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா. எல்லாம் அண்ணன் தம்பியா பழகுறாங்க. எவ்வளவு கூட்டம் வருது, தண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது ஜூஸ் கொடுப்பாங்க. முஸ்லீம்கள் தான் அந்த உதவி செய்வாங்க. அந்த நீர் மோர் வழங்குதல் வாங்குது. ரொம்ப அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு இடத்துல நீங்க ஏன் முஸ்லீமோட சந்தன கூடு விழான்னு ஒரு விழா இருக்கும். அது இந்துக்களும் போய் கலந்துக்கிட்டு ஜாலியா அதை என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. அதாவது நீங்க ஒண்ணுமே இல்ல, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் போய் மசூதியில சாயங்காலம் நின்று பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு ஓத வர்றாங்க இல்லையா, அதுல பாதி பேர் இந்துக்களா இருப்பாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க மசூதிக்கு, ஓதுவாங்க, மந்திரிச்சு இது பண்ணுவாங்க. சோ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இங்க வந்து கோயிலுக்கு போறாங்க, அதே போல மசூதிக்கும் போறாங்க. நமக்கு 10 சாமி இருக்கு, இது 11வது சாமி, மாதா 12வது சாமி, அல்லா சாமி, அல்லா சாமி. அவ்வளவுதான். ஏங்க இங்க இருந்து காவி உடை அணிந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போறாங்க. வேளாங்கண்ணி பாத யாத்திரை போற பக்கல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எல்லாமே காவி உடையில போறாங்க. சோ அப்ப நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு வகையில இந்த மண்ணோட அந்த 3 இதுக்கு போவாங்க. வேளாங்கண்ணி, நாகூர் அந்த பகுதியில 3 கோயிலுக்குமே போவாங்க. இந்த கண்ணு மாதிரி செஞ்சு அம்மனுக்கு கண்ணு படைக்க. ஆமா, கண்ணு படைக்கும். அது நாகூர் தர்கால வந்து படைச்சிட்டு இருப்பாங்க. நாகூர் தர்கால இருக்கும், இங்க வேளாங்கண்ணிலேயே இருக்குது. சோ அப்ப இது வந்து என்னன்னு கேட்டா இல்ல பிள்ளைக்கு வேணும்னு கண்ணு போட்டுருக்கோம். நிறைய இந்துக்கள் வேளாங்கண்ணியில மொட்டை அடிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, மாதா கோயில மொட்டை அடிக்கிறாங்க. இப்ப இது வந்து ரொம்ப நார்மலா இருக்கலாம் நம்ம ஊர்ல. நம்ம ஊருடைய ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இவ்வளவு இயல்பா இருக்கக்கூடிய நடைமுறை இவங்களுக்கு ரொம்ப உறுத்துது. யாருக்கு எச்ராஜாவுக்கும் இந்து முன்னணிக்காரங்களுக்கும் பயங்கரமா வருது. இவங்க எப்படி எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று தூண்டி விட்டுறணும். இந்த பிரச்சனையிலே பாத்தீங்க அப்படின்னா மதுரையில போய் கலவரம் பண்ணு போனாங்கல்ல, அவன் யாரும் மதுரைக்காரங்க கிடையாது. ஆமா, அங்க யாருமே இவரு ராமரவிக்குமார் ஏதோ ஊரு விருவீடு தேவாரன்னு சொல்றாங்க தேனி பக்கத்துல. அவர் கேட்கறது அவர் இங்கதான் இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க யாரு வேணாலும் கேட்கலாம்ங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம திருப்பரங்குன்றத்துல போய் எனக்கு இங்க ஏத்துன்னு சொன்னா குறைந்தபட்சம் அந்த கோவிலுக்கு ரெகுலரா போறவங்களா இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல வசிக்கிறவங்களா இருக்கணும். அந்த தீபம் எரியிற இடத்துல இருந்து உங்க வீடு பார்த்தா தெரியுற மாதிரி இருக்கும். மதுரையே கிடையாது. ஏதோ மாவட்டத்துல பிறந்திருக்காரு, நேட்டிவ்ங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ஆனா இருக்கிறது முழுக்க சென்னையில. இவருக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாம திருப்பரங்குன்றத்துல போய் இதாகணும்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த போராட்டத்துக்கு வர்றாங்க பாத்தீங்களா, அந்த திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு, அதுல 3/4 பேர் முன்ன பின்ன மேல மலைக்கு போனதே கிடையாது, கோயிலுக்கு போனதே கிடையாது. மதுரைக்கே இன்னைக்குதான் வரியாங்க. மதுரைக்கு இன்னைக்கு தானே வர்றேன். மதுரை என்ன மலை, அது திருப்பரங்குன்றமா திருத்தணியா? ஓ திருத்தணியா? இல்ல இது ஆறுபடையில ஒண்ணும் இல்ல, ஆறுபடையில ஒண்ணும் இல்ல. அப்ப இதுவே உனக்கு இப்பதான் தெரியும். இதுவே உனக்கு இப்பதான் தெரியும். ஆனா போராட்டத்துக்கு காவி துண்டை போட்டு கிளம்பி வந்துருது. சோ அப்ப இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய அந்த திருப்பரங்குன்ற தர்கா இஷ்யூ போராட வரீங்க, அப்பயும் திருப்பரங்குன்றம் திருநெல்வேலிக்காரங்க வரல. ஆமா, சிவகங்கை ராமநாட்டுல இருந்து வேன்ல கூட்டிட்டு வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம். திருப்பூர் கோயம்புத்தூர் வரைக்கும் வேன் வச்சு, திருப்பூர் கோயம்புத்தூர் வரைக்கும் வேன் வச்சு கூட்டிட்டு வந்து மதுரை மக்கள் திரண்டு நிக்கிறாங்க. திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்றணும். யார்கிட்ட இருந்து? முஸ்லீம்கிட்ட இருந்து. என்ன சொல்றாங்க, இதுல சிக்கந்தர் மலையா மாறப்போகுதான். எப்ப சொன்னாங்க? சொல்றாங்க நாங்க காப்பாற்ற போறோம் அப்படின்னு. வந்தது எல்லாம் நீங்க சொல்ற டெம்போ பிடிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு உள்ள லோக்கலுக்கு மதுரைக்காரங்க பாக்குறாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே. அவர்கள் இதை எப்படி பாக்குறாங்கன்னா, லோக்கல் மதுரைக்காரங்க அவங்க வியாபாரம் போச்சு 2 நாள் இவங்க பண்ண கூத்துல. அதனாலதானே இவங்க அந்த மத்திய தொழிற்படை போன உடனே ஒருத்தர் விசில் அடிக்கிறான்ல ஊருக்கார, அவன் வந்து எப்பா சாமி போங்க பாருங்க, பூ வியாபாரம், திருநீர் வியாபாரம், ஊதுபத்தி, சபரிமலை சீசன் வேற, அதெல்லாம் பட்டைய கிளப்பிக்கிட்டு போய். ஆமா, நல்ல வியாபாரம் அவங்களுக்கு. இந்த 2 மாசம் நல்ல வியாபாரம் இருக்கும். அதை கெடுக்க இந்த வேலை. முருகன் கோயிலுக்கு தேவையான பொருளை முஸ்லீம் கடையில தான் வாங்கிட்டு போறான். ஆமா, தர்காக்கு தேவை, தர்கா வாசல்லையே யாராவது முனியம்மா ராஜாயான்னு யாரோ ஒரு இந்து தான் வந்து கடை வச்சிருப்பாங்க. போங்க சார் உள்ள, குழந்தைக்கு சரியாயிரும் போங்க, வந்து இது வாங்கிட்டு போங்க அப்படின்னு பார்த்தா அவன் இந்துவா இருப்பான். ரொம்ப நார்மலா இங்க தமிழ்நாட்டுல கூடிய ஒரு கல்ட்டை வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இதான் வந்து 2017 ஜட்மெண்ட்லயே சொல்றாங்க. ஏங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, மத நல்லிணக்கத்தோட அன்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை நீங்க எப்படி கெடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. ஸோ அப்ப இந்த ஜிஆ சாமிநாதனுடைய அவருடைய தீர்ப்புல உள்நோக்கம் இருப்பதாக தான் இந்தியா கூட்டணி வந்து இம்பீச்மெண்ட் மோஷன்ல கொடுத்துருக்காங்க. வெளிப்படையா பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதுல வந்து என்ன நடைமுறையை வந்து பாராளுமன்றம் எடுக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். பொறுத்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போறாங்கன்னு. ஆனா ரொம்ப இந்த விஷயத்தை எப்படி அணுகணும், உங்களுக்குள்ள அரசியலை மட்டும் பேசாம ஒரு சமூக பொறுப்புணர்வுடனும் சட்ட ரீதியாகவும் இது எப்படி அணுகணும். வெறுமனே நம்ம கொள்கை நம்ம கருத்துங்கிறதுக்காக இல்லை, லீகலாகவும் இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத சட்ட புத்தகங்களின் வாயிலாகவும் நாடாளுமன்ற நடைமுறைகளின் வாயிலாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளை எப்படி அணுகணுங்கிறத முழுக்க ஒரு லீகலா இதை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி.